பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்லப்போனால் கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டார். நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இந்த நிலைமையில் நான் இங்கே இருக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறார். அது யாருன்னா செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி. அதில் பேசும்போது குறிப்பிடுறாரு, அவருடைய தாய் மாமன் நன்றா படித்தாராம், அவரு டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்னேன். யாரு மக்களாக்கல, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. யாராவது ஏத்துக்கிட்டீங்களா? அவர் உழைச்சு வந்திருந்தா ஏத்துக்கலாம். அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா குறுக்கு வழியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்கார். திரு கருணாநிதி அவருடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்தில் தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது. ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா? திமுகவில் முடியுங்களா? ஆக குறுக்கு வழியில பதவி பெற்றுட்டு இப்படி எல்லாம் வார்த்தைகளை விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே. அது மட்டும் இல்ல, அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய தாய்மாமன் தான் இருக்கிறார். கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க, வேற யாரையும் விட மாட்டாங்க. அரசியல் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அந்த பதவி டிஎம்எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.